வணக்கம் ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து புது வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டிருந்தார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லை சார் எங்களுக்கு. ஸோ கரண்ட் எங்களுக்கு வந்து எப்போவுமே லைட் எரியிற மாதிரி வேணும், எனக்கு மஸ்ட் அதுதான். அதே மாதிரி வந்து எங்களுக்கு செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்களை போல. இந்த கம்பெனி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ சோலார் கம்பெனி பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த ப்ராடக்ட். பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்க. அதாவது லைட்டு பேனல் எல்லாமே இருக்குது. லைட்டு இருக்குது, சோலார் பேனல் இருக்குது, பேட்டரி இருக்குது. இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டரி வந்து சின்ன பேட்டரி தான். நீங்கள் பெருசாலாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் லைட்டு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னமாக்கும் ஃபர்ஸ்ட் இது லைட் எப்படி எரியுதுன்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அப்புறம் அதுக்கு அடுத்து ஒன்று இப்போ காட்டுறேன். இந்த பாருங்க, ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக உங்களுக்கு காட்டுறதுக்கு முடியல, ஏன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. இதை காட்டுறேன், இந்த செகண்ட் இது காட்டுறேன். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது சோலார் பேனல். சோலார் பேனலில் இருந்து நீங்கள் நேரடியாக வந்து இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த பேட்டரிக்கு அதுக்கு அடுத்து இதுலேருந்து 2 பேட்டரிக்கு போயிடும். இதில் இருந்து உங்களுக்கு லைட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆப்ஷன், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோலார் பேனல்லேருந்து பேட்டரியிலேருந்து லைட்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னா தனியாக நீங்கள் சார்ஜர் வாங்க தேவையில்லை. இது மூலியமாகவே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்று நீ ஒரு 2-3 நாள் நீங்கள் போட்டுட்டீங்க, நீங்கள் பேட்டரி ஃபில் ஆகிடுச்சு, அதை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பயப்படவே தேவையில்லை. காரணம் என்னென்னா, இது பேட்டரி சார்ஜ் கண்ட்ரோலர். நீங்கள் கம்மியான கொஞ்சம் லைட்டு வெயிலாக இருந்தாலும் இது கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும். செகண்ட் வந்து பேட்டரி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து சார்ஜிங் பண்ண விடாது. ஓகேங்களா? ரெண்டாவது, இது வந்து ரொம்ப வோல்ட் கம்மியாயிடுச்சு, பேட்டரி வந்து ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சாங்க லோடை வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இது எல்லா ஆப்ஷனுக்குரிய ஒரு பெஸ்ட்டு மெத்தட் இது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ டிசி லைட்டு மட்டும் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெர்டர் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்க இல்லையா, நீங்கள் இன்வெர்டரே தேவையில்லை. சோலார் பல்பு போடுறதுனால இங்கே பாருங்கள், இந்த சோலார் பல்பு போறதுனால பாருங்க, இந்த லைட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம். பாத்தீங்களா என்ன பவர் இருக்கு பாருங்க, சரியான பவரா இருக்கும். இதே மாதிரி சின்ன பல்பு இதுலயே வந்து சின்ன உங்களுக்கு சுவிட்சோட வந்துடும். நீங்க சுவிட்சும் தனியா போட்டுக்கலாம், இருந்தாலும் காட்டுறேன் பாருங்க. இதுவும் போட்டுக்கலாம். எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டிசி பல்பு, நீங்கள் சோலாரில் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் 24 ஹவர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி பேனல் நீங்கள் போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த பேனலும் பேட்டரியும் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதாகும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து இந்த லைட்டு ஃபுல்லாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட்டு வந்து இந்த பேட்டரி ஃபுல்லாக போடணும் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் எரியும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த பேட்டரி ஜாஸ்தி பண்ணணும். இந்த பேட்டரி ஜாஸ்தி பண்ணும்போது இந்த பேனலை ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இந்த பேட்டரிக்கு இந்த பேனலுக்கு இது சரியாக போயிடும். ஓகேங்களா? அப்போது இந்த பேட்டரிக்கு இந்த பேனல் சரியாக போச்சுன்னும் போது பேட்டரி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த பேனல் ஜாஸ்தி பண்ணணும். அப்போ தானே உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அதே நேரங்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்போவுமே கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த சின்ன பேட்டரியோ நீங்கள் எப்போது நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதோட ஏஹெச் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா பகல் டயத்தை பண்ணுங்கள். ஏன்னா செல்ஃபோன் அது டைரெக்டாக நீங்கள் வந்து சோலார் மூலியமாக நீங்கள் சார்ஜிங் ஆகும்போது பேட்டரியிலேருந்து நீங்கள் பேக்கப் எடுக்காது. அப்போ உங்களுக்கு டைமிங் வந்து நல்லா கிடைக்கும். நைட்டில் நீங்கள் பண்ணுற போது பார்க்கும்போது இந்த பேட்டரியிலேருந்து எடுக்கிற சார்ஜ் வந்து கம்மியாச்சுன்னா நீங்கள் லைட்டோ அல்லது வேறு ஏதாவது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆகிடும், பேட்டரி டவுன் ஆகிடும். அப்போ லைட் உங்களுக்கு எரியாது. அப்போ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் என்ன குறை சொல்லுவீங்க அப்படின்னா, சோலார் சரியில்லைன்னு சொல்லுவீங்களே தவிர நான் செல்ஃபோன் சார்ஜ் போட்டேன் அதனால் இறங்கி போச்சு நீங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த லைட்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, செல்ஃபோன் சார்ஜ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கு வாங்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாகவே இந்த மாதிரி சோலார் பல்பு வாங்கிக்கோங்க. சோலார் பல்பு வாங்கிட்டு இந்த மாதிரி பேட்டரியை வாங்கிட்டீங்கன்னா இதிலே பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 AHலேருந்து உங்களுக்கு வந்து 26 AH வரைக்கும் கிடைக்குது. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. 1 வருஷம் வாரண்டியோட அதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதே மாதிரி இந்த பேனல் வந்து 10 வாட் இருக்குது, 15 வாட் இருக்குது,
20 வாட் இருக்குது, 25 வாட் இருக்குது, 30 வாட் இருக்குது, 35 வாட்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நீங்கள் 26 வாட்ஸ் ஏஹெச் பேட்டரி போட்டிங்கன்னா நீங்கள் 35 வாட்ஸ் 50 வாட்ஸ் போட்டாலே போதும். 50 வாட்ஸ் போட்டாலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லைட்லாம் போட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும், கரண்ட்டே தேவையில்லை. ஏன்னா இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு பவர் செலவு நிறைய வரும். சில இடங்களில் வந்து கரண்ட் இருக்காது. அதே நேரங்களில் தள்ளுவண்டிக்காரங்களோ அல்லது வந்து ரோட்டோர கடைக்காரங்களுக்குலாம் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வந்து இதவே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் நிறைய பேர் ரேட்டு கேட்குறீங்க. ஸோ இது ஒரு ரேட்டு வரும். இது உங்களுக்கு வந்து 250 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து ஒரு 150 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபாயிலேருந்து 1250 ரூபாய்க்கு கூட இருக்குது. 500 ரூபாய் கூட சின்ன பேட்டரி இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எதை கேட்குறீங்களோ எவ்வளோ டைம் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஆகுது, ரேட்டு மாறும். ஓகேங்களா, நீங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615 ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். இந்த நம்பரில் கூப்பிடுங்க. சம்டைம் எடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாடல் கேட்குறீங்களோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குரியதை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு செட்டு வேணும்னா கூட உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவாங்க. கொரியர் பண்ணி தர்றது சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அங்கே வரணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையிலே எடுத்து போய்க்கலாம். நீங்கள் வந்தால் டோட்டலாக கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சோலார் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது. தேங்க்யூ. மீண்டும் நாளை புது வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.